Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 IAS அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்மில் சயின்ஸில் 5th லெசன். இந்த டாபிக் நேம் இஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்திங்கன்னா பார்ட் 1ல் நிறைய ஐடியாஸ் பார்த்தோம், கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் பார்த்தோம், லாஸ் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ நியூக்ளியஸ் வந்து எப்படி டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் வந்து ஃபஸ்ட் பார்ட்லேயே பார்த்தோம். ஸோ அதை டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இதில் பார்க்கலாம். ஸோ தாம்சன் மாடல்ஸ் ஆஃப் atom is conceptual representations like many other models in science. Scientists test scientific models by doing experiments to find out if they were wrong. The model proposed by Thomson was conceptual. Scientists were eager to test this by doing an experiment. How would you test if the model is correct or wrong? They are so small that even a powerful microscope is useless is peering inside an atom. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்து மாதிரியும் தாம்சனும் ஒரு மாடல் தான். ஸோ ஆனால் இருந்தாலும் மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஒரு எப்படி சொல்கிறது கான்செப்ஷுவலாக இருந்தது. இது வந்து நம்ம ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸில் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா in 1905 Ernest Rutherford along with his scholars Hans Geiger and Ernest Mason came up with the interesting idea to test the Thomson models. In Thomson model, recall the charges are symmetrically distributed. Suppose you shoot a highly energetic positive charge particle smaller than an atom to collide at an atom. What do you expect? So இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா தாம்சன் மாடலில் சார்ஜஸ் வந்து கரெக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து ஒரு ரேஸை வந்து ஒரு ஆட்டமில் வந்து பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஆஸ் ரிப்பல் பை த பாசிட்டிவ் ஆட்டம், திஸ் இஸ் பிகாஸ் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். In according to Plum's pudding model, the positive charge of atoms evenly distributed should be very small at each point inside the atom, but as the energy of the income particle is higher than the repulsions at the point of a contact, the particle should overcome the repulsion and penetrate the atom. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆட்டம்னாலே பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். ஸோ நம்ம அனுப்புறதும் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இருக்கிறதும் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். அப்படி இருக்கும்போது பாசிட்டிவ் என்னாகும், ரிப்பிள் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஜே தாம்சனோட தியரியில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ சம் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிப்பிள் ஆகும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாசிட்டிவான ரேஸ் மட்டும் தான் வந்து பெனட்ரேட் ஆகி உள்ளே போகும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இங்கே வந்து வச்சாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா once it is inside the atom, the positively charged particles is repulsed on sides with the same force, assuming that atoms uniformly positively charged masses with a random moving electrons. The particles should come out of the order end of the atom almost undeflected. Some of the electrons inside the atom could attract the positively charged particles and make small changes in the path. Therefore, it can be predicted the deviations is any be less in the small fractions of degree and is negligible. ஸோ அவர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகிற எல்லா பார்ட்டிகளுமே திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து ரிப்பிள் ஆகிறது கிடையாது அப்படிங்கிறது அவரோட ஃபர்ஸ்ட் கான்செப்டாக இருந்தது. ஸோ அப்படி ரிப்பிள் ஆகலை அப்படின்னா உள்ளே இருக்கிறது கண்டிப்பாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணார். ஸோ அதை தான் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து கொண்டு வந்தார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே தாம்சனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை அப்படியே கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிவிட்டு ரூதர்ஃபோர்ட் வந்து எக்ஸ்ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கொண்டு வராங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Alpha particles are positively charged. It forms adequate energy to overcome the repulsive force of positively charged. If the charge is evenly distributed in an atom, as you probably know, according to Coulomb's law, the less concentrated a sphere of electric charge is, the weaker is the electric field at its sphere. Atoms are so small that you cannot pick them one by one to capture the target and shoot alpha particles. Gold, as you may know, is a high malleable metal and can be made very thin. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
ஒரு பாசிட்டிவ்லி நம்ம கொடுக்குற ஆல்ஃபா ரேஸும் ஒரு பாசிட்டிவ். ஸோ அங்கே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கும்போது ரிப்பல்சிவ் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக ரிப்பல்சிவ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்க நடக்கும். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கூலும்ஸ்லாம் இருக்கும். லெஸ் கான்சன்ட்ரேட்டட் ஸ்பியர் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் வீக்கஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து ஸ்பியரில் வந்து லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டும் வந்து எப்படி தான் இருக்கும், ரொம்பவே வீக்காக இருக்கும் அப்படிங்கிறது கூலும்ஸ் லாவோட ஒரு லா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் ஆர் so small that you cannot pick them. ஸோ நம்ம ஒரு ஆட்டமை வந்து நம்ம ஒன்றா டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்க இட் இஸ் இம்பாசிபிள். பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மைன்யூட் பார்ட்டிக்கல் மைக்ரோஸ்கோப்லேயே வந்து அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பில் அதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம ஆட்டம்ஸை பார்க்க முடியும். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பிக் பண்ணி வந்து அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இவர் வந்து பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா they arrange experiment setup a natural radioactive source that emitted high energetic alpha particles was chosen. The source was kept inside the lead box with a small hole in it. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சோர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜெட்டிக் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து வரும். Alpha particles came out of the source in all the direction. Those particles which hit the walls of the box were absorbed by it. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர எல்லா ரேஸையும் பார்த்தீங்கன்னா வாலில் வந்து அப்பியர் ஆக விடுறாங்க. ஸோ சம் ஆஃப் தெம் அப்சர்வ், சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. Only those alpha particles that were emitted in the directions of hole could escape. These rays of alpha particles followed a straight line. ஸோ ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வந்து பாஸ் ஆகும். இதான் வந்து மெயின் கான்செப்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த அங்கேருந்து வர ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். இட் இஸ் நாட் அ கர்வ் பெண்ட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து இட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரக்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா thin gold foil about 400 atoms was kept on the path of the alpha particles. ஸோ வாலில் இது வரைக்கும் போயிட்டு இருந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் கோல்டு ஃபாயில் வந்து வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 400 atoms திக் இருக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க. They also kept a circular screen coated with zinc sulfate surrounding the foil. When alpha particles hit the screen, it would produce fluorescence glow in the point where it struck the screen. அதுக்கு பார்த்தீங்கன்னா அது நம்ம சாதாரண கோல்டு ஃபாயில் வச்சு ஃபாயில் பண்ணாமல் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபைட்டை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து ஹிட் பண்ணும்போது அங்கே வந்து ஃப்ளோரசன்ஸ் வந்து அங்கே ஒரு க்ளோ நமக்கு ஒரு லைட் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் த ஸ்க்ரீன் ஒன் கேன் இன்ஃபர் த பாத் டேக்கன் பை த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆஃப்டர் பென்ட்ரேட்டிங் த கோல்டு ஃபாயில். த ஹோல் செட்டப் வாஸ் கெப்ட் இன்சைட் த வாக்யூம் கிளாஸ் சேம்பர் டு அவாய்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் இன்ட்ராக்டிங் அண்ட் கெட்டிங் ஸ்கேட்டர் பை த ஏர் மாலிகூல்ஸ். ஸோ அந்த ஹோல் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்யூம் கிளாஸ் மூலியமாக வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அது வந்து வேறு எந்த ஒரு இது கூட ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கடைசி அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா த எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் ரிப்பீட்டட் was reproducibility. Each time when the experiment was conducted, they computed and tabulate the angle of rays of alpha particles. After it hits the gold foil, they observe the following. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் வந்து கிடைக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் ஸ்ட்ரெயிட் லைன். நம்மளோட சொன்ன ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வந்து இட் வில் பி பாஸ். சம் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு சின்ன ஆங்கிள்ஸ் சின்ன ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் வந்து இட் வில் பி டிஃப்ளெக்டட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூ பார்ட்டிகல்ஸ் வந்து ரீபவுண்ட் ஆகி திரும்பியே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ ஒன் பி ஸ்ட்ரெயிட் லைன், ஒன்று பார்த்தீங்கன்னா சம் ஆங்கிள் வந்து டிஃப்ளெக்ட் ஆகி போகுது, இன்னும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து கம்ப்ளீட்லி வந்து ரீபவுண்ட் ஆகி வந்துடுது. இந்த 3 விஷயம் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இங்கே மறுபடியும் டீப்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ த எக்ஸ்பெரிமெண்ட் ஷோ தட் மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பிஹேவ் as expected, but there were small dispersion out of very 2000 particles that got scattered. Just one was reflected by full 180 degree. That is, they simply retracted their path after hitting the gold foil. You know the change of direction is possible only if a strong enough force acting against the action of the motion of the particles. So அந்த அவங்க ஹிட் பண்ணும்போது எல்லா பார்ட்டிகல்ஸுமே வந்து டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கிடையாது. ஸோ 2000 பார்ட்டிகல்ஸில் ஒரு 10% தான் வந்து டிஃப்ளெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ளெக்ட் ஆகி வந்தது. ஸோ அந்த டிஃப்ளெக்ட் ஆன பார்ட்டிகல்ஸ் தான் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த Plum model theory of atom, it was assumed that there was a nothing dense of a heavy enough inside the gold atoms to deflect the massive alpha particles. ஸோ நம்ம J.J. Thomson theoryல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அந்த எலக்ட்ரான்ஸ் உள்ளக்க மட்டும் தான் சொன்னாங்க. ஸோ ஒரு
ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும் தான் அப்படி டிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி விஷயத்தை எதுவுமே வந்துட்டு ஜே.ஜே. தாம்சன் தியரியில் சொல்லலை. ஸோ அது ரூதர்ஃபோர்டு வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக வந்து அதிலிருந்து வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ரூதர்ஃபோர்டு ஆக்சுவலி அப்சர்வ் டிட் நாட் மேட்ச் ஹிஸ் ப்ரெடிக்ஷன். ஸோ அவர் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான உள்ள ஆட்டம்குள்ளே வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ஸோ தீஸ் அப்சர்வேஷன்ஸ் இண்டிகேட்டட் that the new models needed to account for the evidence gathered in the experiment. Rebound of the alpha particles was impossible under the Thomson model. The alpha particles could have been deflected at 180 degree only if the positive charge was concentrated at the point rather than the dispersed throughout the atom. If all the positive charge of the atom was concentrated at a small area inside the atom only, then the electrostatic repulsions would be strong enough to bounce them back at 180 degree. Now, two observation evidences are before Rutherford and his team. So, இவங்க இவ்வளோ பண்ணதுனால இவங்களுக்கு ரெண்டு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Most of the particles forces are not deviated as there were no obstructions to their path. This should imply that most of the atoms is empty. So, first விஷயம் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க பார்த்தா, ஆட்டம்ஸ்ல நம்ம பாஸ் பண்ண எல்லா ரேஸுமே வந்து டிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ சம் ஸ்பேஸ்ல தான் வந்து அந்த இடத்துல வந்து டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வந்து எம்டியாக தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, some alpha particles was deflected right back, implying that the positive charge should be concentrated at the center of the atom. So most of the rays வந்து டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான அந்த சென்டர் ஆஃப் தி ஆட்டம்ல தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ சென்டர் பார்ட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ டு பி ஷுர் their findings were really correct. The team performed the same type of experiment with many other materials, including gases with the period 1908 and 1930. ஸோ இவர் வந்து கண்டிப்பாக சென்டரில் ஆட்டம்குள்ள இருக்கிற சென்டர் பார்ட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே வராங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் எவிடன்ஸ் Rutherford rejected the Thomson idea and proposed that all the positive charges concentrated in central regions atom called nucleus. ஸோ அவர் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஜே.ஜே. தாம்சன் தியரியை வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்காம அவர் வந்து அந்த சென்ட்ரல் ரீஜனில் நியூக்ளியஸ் அப்படிங்கிற விஷயம், ஆட்டம்குள்ள நியூக்ளியஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. எலக்ட்ரான்ஸ் வந்து அதை சுற்றி வந்து ஆர்பிட்டல் ஃபார்ம்ல இருக்கணும் கண்டுபிடிச்சிருக்காரு. Further he stated that in between the nucleus and the electrons inside the atoms are there exist as a void. This came to be called as a planetary model of an atom. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, சென்டர் ஒரு ஆட்டம் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கு, சென்டரில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ அந்த நியூக்ளியஸ்க்கு எலக்ட்ரான்ஸ்க்கு நடுவில் நிறைய வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து டெஃபினட் ஒரு ஆட்டம்னா இப்படிதான் இருக்கும் ஸ்ட்ரக்சரை வந்து ரூதர்ஃபோர்டு வந்து கொண்டு வந்தாரு. ஸோ ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் ஆட்டம் சாலின் ஃபீச்சர்ஸ். ஸோ அவரோட மாடல் என்னென்ன சாலின் ஃபீச்சர்ஸ் இருந்துன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆட்டம்ஸ் ஹாஸ் அ வெரி ஸ்மால் நியூக்ளியஸ் அட் தி சென்டர். தேர் இஸ் அ லார்ஜ் எம்டி ஸ்பேஸ் அரௌண்ட் த நியூக்ளியஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன நியூக்ளியஸ், அதுக்கப்புறம் நிறைய எம்டி ஸ்பேஸ் இருந்தது. இது ரெண்டு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, என்டையர் மாஸ் ஆஃப் ஆட்டம் இஸ் கான்சன்ட்ரேட்டட் வெரி ஸ்மால் பாசிட்டிவ்லி சார்ஜ் ரீஜன் விச் இஸ் கால்ட் நியூக்ளியஸ். ஸோ ரொம்ப வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ் ரீஜன் தான் இருந்து அது நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த வேக்கன்ட் ஸ்பேஸ் அரௌண்ட் த நியூக்ளியஸ். ஸோ சுற்றி இருக்கிறது எல்லாமே வேக்கன்ட் ஸ்பேஸ். இன்னும் நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு வந்து அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. த எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் இன் த சர்க்குலர் பாத் அரௌண்ட் த நியூக்ளியஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி சர்க்குலர் பாத்தில் தான் வந்து சுற்றும் அப்படிங்கிறதும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய லிமிடேஷன்ஸ் வந்து இருந்தது. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆல்தோ த மாடல் suggest by Rutherford went behind the one of the Thomson and explained the behavior of the alpha particles, it's also left a few questions unanswered. Planets go around the sun around the gravitational attraction, but negatively charged electrons should be attracted by the positively charged nucleus since opposite charges attract, but it does not happen that way. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நம்ம அனுப்புறதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் என்ன இருக்கணும் அப்படின்னா எல்லாமே தான் அட்ராக்ட் ஆகிருக்கணும். பட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்படி எந்த ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிறது மெயின் விஷயம். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் ஷுட் பி அட்ராக்ட் பை பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ். ஸோ நம்ம அனுப்புறது வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் இருந்தாலும் கூட அங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படிங்கிற நம்ம பாசிட்டிவ் எடுத்திருக்கோம். ஸோ பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் வந்து ஜாயிண்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எலக்ட்ரான்ஸும் நியூக்ளியஸ் ஆட்டம்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகிருக்கணும்னு சொன்னாங்க. பட் எந்த விஷயமும் அது நடக்கலை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் shown by Clerk Maxwell that the charges moved body moving under the influence of attractive forces loses energy continuously in the form of the electromagnetic radiations. This, unlike a planet, the electron is charged body and emits radiation while revolving around the nucleus. As a result, the electrons should loses at energy at every turn and move closer and closer to the nucleus, following a spiral path. Consequently, the orbit
will become smaller and smaller, and finally the electrons will fall into the nucleus. In other words, the atom should collapse. However, this never happens when atoms are stable. The stability of atom could not explain it by the Rutherford model. There were also few more objections to its model to lead off more researchers and evolving better models of atomic structure. So பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டோட்டலி வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவாக இருக்க சான்ஸ் கிடையாதுங்கிற விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு லிமிட்டேஷனாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இஸ் சார்ஜ் பாடி அண்ட் இஸ் எமிட்டட் வைல் ரெவால்விங் அந்த நியூக்ளியஸ். எலக்ட்ரான் வந்து ஒரு சார்ஜ்டு பாடியாகவும் நியூக்ளியஸை சுற்றியும் அது வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கணும். அவங்க வந்து செகண்ட் விஷயத்த வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் பாத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து கேரல் மேக்ஸ் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ஸோ as a result the electron should lose its energy following a spiral path. ஸோ ஸ்பைரல் பாத்தில் இருக்குது அப்படிங்கிறது இதோட தேர்ட் கன்செப்ஷனாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து இவ்வளோ லிமிட்டேஷன்ஸாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் போர். ஸோ போர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். போர் மாடல்ஸ் ஆஃப் அன் ஆட்டம். நியூ சயின்டிஸ்ட் நைல்ஸ் போர் வாஸ் born in October 7, 1885 in Copenhagen, Denmark. He was also an outstanding soccer player. He worked with the Rutherford at the University of Manchester. Bohr received the Nobel Prize for Physics in 1922. ஸோ இந்த ஸ்பைரல் பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்துட்டு பாசிட்டிவ் இதெல்லாமே வந்து பெரிய லிமிட்டேஷன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் மாடல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும். போர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் கூட ஒர்க் பண்ணவர். ஸோ இவர் வந்து அதுலேருந்து என்ன விஷயத்தை வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். A new model of atom was needed because Rutherford couldn't explain the stability of an atom. ஸோ அந்த ரூதர்ஃபோர்ட் இன்னொரு லிமிடேஷன், ஒரு அல்டிமேட் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லவே கிடையாது. ஸோ அந்த விஷயத்தை வந்து நெயில்ஸ் போர் வந்து எடுக்கிறார். ஸோ நெயில் போர் டெவலப்ட் a successful model of hydrogen atom. In order to justify the stability of an atom, Niels Bohr made some improvements on Rutherford's model. The main postulates are இவரோட மெயின் postulates என்னன்னு பார்த்தீங்கன்னா, in atom electrons revolve around the nucleus in certain special or a permissible orbits, one is discrete orbits or shells or energy level. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஸ்பைரல் இன் ஷேப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் தான் இருக்கும், ஒவ்வொரு எனர்ஜி லெவல் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயமா இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா while revolving in these discrete orbits electron do not radiate energy. ஸோ முன்னாடி இருந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரேடியேட் பண்ணிட்டு இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ பட் இவரோட கான்செப்டில் எலக்ட்ரான்ஸ் வந்து ரேடியேட் பண்ணாது அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிச்சாரு. ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எனர்ஜி லெவலுக்கும் KLMN அப்படிங்கிற ஒரு நேமை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கும்போது அந்த எனர்ஜி லெவலோட அந்த வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஃபோர்த் பாயிண்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா K shell is closest to the nucleus and is associated with the lower energy. LMN or the next higher energy levels as the distance from nucleus increase the energy of a shells also increases. So energy பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் கிட்டே இருக்கிறதுனால அதோட எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், அப்படியே அதை விட்டு போகும்போது அதோட எனர்ஜி லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the energy of each orbit or shell is a fixed quantity and the energy is a quantized. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி இருக்குது, அதுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அடுத்து சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா as a distance from the nucleus increases, size of the orbit also increases. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஆர்பிட்டோட சைஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் that can be accommodated in energy level is given by 2n² when the principal quantum number on the orbit. ஸோ இந்த 2n² அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா மாதிரி அதை வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு எனர்ஜி ஷெல்லுக்கும் நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா when electron absorbs energy it jumps from lower energy level to higher energy level. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணும்போது ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா when electrons returns from the higher energy level to lower energy level it gives off energy. ஸோ ஹையர் லெவல்லேருந்து லோவர் எனர்ஜிக்கு வரும்போது அதோட எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து லாஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 9 postulates of the Bohr model. ஸோ இங்கே மோடனோ பாக்ஸ் கொடுத்துருக்கோம், அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வெரி ஸ்மால் அண்ட் ஆவரேஜ் ஆஸ் இஸ் ஒரு ஆட்டமோட சைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0.000000
0.001 மீட்டர் அளவு தான் அதில் இருக்கும். ஸோ இது எவ்வளோ வந்து கம்மியாக இருக்கும், ஒரு மில்லியன்த்தில் 1 மில்லிமீட்டர் தான் வந்து ஆட்டம். ஸோ பிலோ அப்பர் balloons it seems to contain nothing and weight almost nothing, but it's contain about 100 billion atoms which makes the gases in the air. லிமிடேஷன்ஸ் ஆஃப் தி போர் மாடல். ஸோ எல்லாத்துக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்க மாதிரி போர் மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில லிமிடேஷன்ஸ் வந்து இருந்து இதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாத விஷயங்களாக இருந்தது. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Many arguments were raised against the Bohr models of an atom. One main limitation for this model was applicable only to hydrogen. It could not extend to multi-electron atom. Hence, more research and deeper study of the atom become necessary. A detailed study of the aspects will be done in the higher classes. So, first விஷயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற எல்லா கான்செப்ட்லையும் வந்து போகிறது, பட் ஒன்லி ஃபார் த ஹைட்ரஜன், நாட் ஃபார் த ஆல் த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான லிமிடேஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ஆர்பிட் ஆர் ஷெல். ஸோ ஆர்பிட்னா என்ன, ஷெல்னா என்ன பார்க்கலாம். ஆர்பிட் இஸ் டிஃபைன் அஸ் அ பாத் பை விச் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் வந்து நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் சுற்றி வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஒரு பாத் வேணும், ஒரு வழி வேணும். அந்த வழி தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்னு சொல்லலாம், ஆர்பிட்னு சொல்லலாம், ஷெல்லும் சொல்லலாம். இல்லஸ்ட்ரேஷன் அப்படியே சொன்ன மாதிரி 2n². ஸோ அந்த எண்ணுங்க இடத்துல ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னா 1 போடணும், செகண்ட் ஆர்பிட்னா 2. ஸோ அப்படி போடும்போது அதில் எவ்வளோ ஆட்டம்ஸை வந்து நம்மளால பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மளால இல்லஸ்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம், இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யார் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மோட்னோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். In 1920, Rutherford predicted the presence of another particle inside nucleus as neutral. James Chadwick, the inventor of the neutron, was student of the Rutherford. ஸோ இந்த ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரூதர்ஃபோர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு, பட் என்னென்னு கண்டுபிடிக்கல. ஸோ இவர் வந்து சாட்விக் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட் தான். ஸோ in 1932 James Chadwick observed when beryllium was exposed to alpha particles with about the same mass as protons was emitted. So Be8 plus alpha particles gives C612 plus neutrons. Beryllium plus alpha particles gives carbon plus neutron. So these emitted particles carry a number of electric charges. They were called as a neutrons. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து எமிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நியூட்ரானோட கால்குலேஷன். ஸோ எவ்வளோ எமிட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா நியூட்ரான் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நியூட்ரான் present in the nucleus for all the atom except of hydrogen. The mass of the neutron is almost equal to the mass of the proton. ஸோ மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு மெயின் விஷயம். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூட்ரான் அப்படிங்கிறது இட் இஸ் a true value. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸப்ட் ஹைட்ரஜனை தவிர்த்து மிச்சம் எல்லாத்துக்குமே இட் வில் பி அப்ளிகபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் அப்படிங்கிற விஷயத்த எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா இப்படி தான். ஸோ நியூக்ளியஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஹாவ் a negligible mass, hence the mass of the atom mainly depends upon the mass of the nucleus. ஸோ ஆட்டமோட மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி டிபெண்ட் அப்பான் நியூக்ளியஸோட வெயிட் என்னவோ அதுதான் வந்து ஆட்டமோட ஒரு வெயிட். நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 components. They are protons and the neutrons. ஸோ நியூக்ளியஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ். ஸோ ப்ரோட்டான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ். ப்ரோட்டான்ஸ் ரிப்பிள் ஈச் அதர் பிகாஸ் ஆஃப் their like charges. Hence more than one proton cannot be packed in a small volume to form a stable nucleus unless neutrons are present. ஸோ ப்ரோட்டான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோர் தென் ஒன் proton வந்து cannot be packed. So only one proton தான் இருக்கும். It is a positively charged particle. So அதுக்கு நியூக்ளியஸ்க்கு இன்னொரு பார்ட்டிகல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ். So neutrons reduce the repulsive forces between positively charged protons and contribute to force that holds the particles in nucleus together. ஸோ அந்த நியூக்ளியஸ்குள்ள ப்ரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ், நியூட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ இந்த பாசிட்டிவ் அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த ஸ்டேபிலிட்டி ஆஃப் த ஆட்டம் அப்படிங்கிறது கிடைக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ஸ்டேபிலிட்டி ஆஃப் ஆட்டம் வந்து பிகாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் டுகெதர். அடுத்து பார்த்தீங்கன்னா டூ யூ நோ பாக்ஸில் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
the strong force that binds protons and neutrons is more powerful than gravity. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரோட்டான் நியூட்ரான் பைண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து கிராவிடேஷனல் பவரை விடவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிற புது விஷயத்துக்குலாம் என்டர் ஆகுறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா the elementary particles such as protons and neutrons are collectively called as nucleons. ஸோ நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறது ப்ரோட்டான்ஸும் இருக்கணும் நியூட்ரான்ஸும் இருக்கணும் அப்படி ரெண்டும் இருந்தால் பார்த்தீங்கன்னா it is a nucleons. Why are atom neutral? Because of an atom contains the same number of protons and electrons, hence it's natural. Characteristics of fundamental particles. ஸோ நியூக்ளியான்ஸ் அப்படின்னு வரும்போது அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டமெண்டலான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா the physical and the chemical properties of the elements and their components can be explained by the fundamental particles of an atom. The fundamental particles are protons, neutrons and the electron. ஸோ இந்த ஒரு எலிமெண்ட்டோட ஃபிசிக்கல் அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த ப்ரோட்டான் எலக்ட்ரான் அந்த நியூட்ரான் இதோட ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் அந்த ஆட்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா அது மாஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9.108 × 10⁻⁻28 கிராம். ஸோ இந்த கால்குலேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இது வந்து எலக்ட்ரானோட மாஸ் எவ்வளோ இருக்கும் ப்ரோட்டான் மாஸ் எவ்வளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம ஹைலி கான்ஷியஸாக நம்ம இந்த டேபிள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 9.108 × 10⁻⁻28 கிராம். ப்ரோட்டான் பார்த்தீங்கன்னா 1.672 × 10⁻24 கிராம். நியூட்ரான் பார்த்தீங்கன்னா 1.674 × 10⁻24 கிராம். ஸோ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா -1 +1 0. கூலம் சார்ஜஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -1.602 × 10⁻19. ப்ரோட்டானுக்கு பார்த்தீங்கன்னா 1.602 × 10⁻19. நியூட்ரானுக்கு வந்து கூலம் சார்ஜ் கிடையாது. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்பிட் நியூக்ளியஸ் அது ஹைட்ரஜன் மாஸ் ரிலேட்டிவ் டு ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா 1/183711 ப்ரோட்டான் நியூட்ரானுக்கும் 1 தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியான்ஸ் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்தோம். அடுத்து இது வந்து பார்ட் 2 ஆஃப் திஸ் லெசன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து டெர்மினாலஜிஸ் பண்ணலாம், மாஸ் நம்பர்னா என்ன, அட்டாமிக் நம்பர்னா என்ன, ஐசோடோப்ஸ்னா என்ன, ஐசோபார்ஸ்னா என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.